இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு பாதி வெற்றி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வெற்றி என்னென்னா, இந்த இதுக்காக கஷ்டப்பட்ட அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு யாருக்கு மேலேயுமே வந்து கேஸ் எடுக்க மாட்டோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது முதல் வெற்றி. ரெண்டாவது வெற்றி எப்படின்னா, விக்டம்ஸுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இருந்தாலுமே வந்து மாணவர்களுக்கு வந்து இது பாதி வெற்றி தான். அவங்களோட கோரிக்கை இது என்னென்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணுங்க தான் அவங்களோட கோரிக்கை. அது வந்து நடக்குமா இல்லையான்னு தெரில. கவர்மெண்ட் அதுக்கு டைம் கேட்டிருக்கு. நடந்துச்சுன்னா இப்போ உள்ள அந்த பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எப்படின்னா, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து போராடினோம்னா கவர்மெண்ட்டு நம்மளோட கோரிக்கையை கேட்குங்கிறது அந்த பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இவ்வளோ கடைசியில் எல்லாருமே, அதாவது எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே எல்லா சிஎம்ஏ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தளபதியும் போயிருக்காரு, சிஎம் சாரும் போயிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பசங்களுக்கு முழுசாக கிடைக்கலன்னா கூட ஏதோ பாதி வெற்றி கிடச்சிருக்கு. அவங்க போராடினதுக்கு வெற்றி கிடைச்சா, முழுமையாக வெற்றி கிடைச்சா சந்தோஷம்தான்.